நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 77வது வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாலு காலை வேளையில எழும்பி ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே, இந்த உலகத்துல என்ன ஜீவனோடு நான் இருப்பதே உம்முடைய கிருபையினால் தான் தகப்பனே. அந்த இரக்கம் எனக்கு கண்டினியூலா கிடைக்கணும் சுவாமி என்று சொல்லி நாம் கிடைக்கணும். நாம ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இந்த சங்கீதக்காரர் பாருங்க, நான் பிழைத்திருக்கும் உலகத்துல நான் பிழைத்திருக்கணும்னா உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும்ப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது அல்லவா? அந்த புதிதான கிருபையினால என்ன நிரப்பி அருளுங்கப்பா. அந்த கிருபை எனக்கு கிடைப்பதாக ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். ஆண்டுடைய சமூகத்துல நாமும் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, நான் பிழைத்திருப்பதற்கு, என்னுடைய குடும்பம் பிழைத்திருப்பதற்கு, என்னுடைய பிள்ளைகள் பிழைத்திருப்பதற்கு உங்களுடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக சுவாமி என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய இரக்கங்களை நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். உலகத்திலே நம் ஜீவனோடு இருப்பது, நம் உயிரோடு இருப்பது எல்லாம் அவருடைய சுத்த கிருபைதான். அவருடைய இரக்கம் மாத்திரம் நமக்கு இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொல்லி மோசையோடு கர்த்தர் ஒரு நாளிலே சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவருடைய இரக்கம், அதுதான் அதுதான் அந்த இரக்கத்தை நாம் பெறுகிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம மேல இறங்குகிற தெய்வமா இருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அந்த ஆண்டுடைய சமூகத்துல இருந்து, ஆண்டவரே, இந்த இரக்கம் எனக்கு வேணும்ப்பா இந்த ஒவ்வொரு நாள் அவருடைய பாதத்தில் போய் நிற்கும் போது அவருடைய இரக்கத்தினால நம்ம நிரப்பி ஒவ்வொரு நாள் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, புலம்பல்ல வாசிக்கிறோம் அல்லவா? புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் அப்படி சொன்னா கூட, நான் எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவர் நம்ம மேல இரக்கமா இருந்ததுனால தானே நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அல்லவா? தன்னையே குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதுவே அவர் நம்மிடத்தில் காட்டின அந்த இரக்கத்தை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா அதை நம்ம காத்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு அந்த இரக்கத்தை தந்திருக்கிறார். நம்முடைய குணாதிசயங்களின் மூலமாய், நம்ம செயல்பாடுகளின் மூலமாய், நம்முடைய கனிகளை வெளிப்படுத்துகிறதின் மூலமாய் அந்த இரக்கங்களை நாம் அப்படியே நமக்குள்ளாய், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாய் வைக்கிறவர்களாய், தக்க வைத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படணும். நிர்மூலமாகாதிருப்பதே அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது. இந்த இரக்கம் மிகவும் பெரியது. பிரியமானவர்களே, எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து அதுக்கு முந்தைய வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் அவர் இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நல்ல அழகான வசனம். நம் அன்பான தெய்வ பிள்ளைகளே, பிரதான ஆசாரியர் என்பவர் யார் என்றால் பாருங்க, எபிரேயரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனத்திலே, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவார்கள்? தங்களுடைய சொந்த பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர்கள் பலியிடுவார்களா? நாடோறும் தினமும் பலியிடுவார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்க முடியும். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 2 பகுதிகள் ஆசரிப்பு கூடாரத்துல உண்டு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால போகணும்னா ரொம்ப பரிசுத்தம் வேணும்.
இந்த பிரதான ஆசாரியர்கள் மாத்திரமே அவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறைதான் அவர்கள் அங்கே செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை இருந்தது. கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதுனால அவர் அந்த திரையை கிழித்தார். நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதன் மூலமாய் அவர் பிரதான ஆசாரியராய் பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல இல்ல, தினமும் பலியிட தேவையில்லை. அவர் தம்மை தாமே பலியிட்டதுனால ஒரே தரம் நமக்காக பலியாகிவிட்டார். அந்த பலியாகினது நிமித்தமாக பாருங்க, நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர் பிரவேசித்தது நிமித்தமாக நமக்கு நடந்தது என்ன? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தன்னையில சேரக்கடவும். நமக்காக யாரும் பலியிட தேவையில்லை. ஒரு நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரதான ஆசாரியன் போய் ஆண்டுடைய சமூகத்திலே போய் நின்றார். இயேசு நமக்காக பலியிடப்பட்டதுனால இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நம்ம யார் மூலமாகவும் இயேசுவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவை தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த திரையின் வழியாயவர் பிரவேசித்ததினாலே, ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நம்ம நேரடி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, அந்த இரக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம இரக்கத்தை பெறணும்னா அவர் சொல்றாருல, இந்த இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாகன்னு சொல்லியிருக்காருல. அந்த இரக்கத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய கிருபாசன தண்டையில தைரியமா நறுங்கணும். நான் என் ஆண்டவருடைய பிள்ளை, என் ஆண்டவர் என்னை இரத்தத்தால மீட்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தினால என்னை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். சொந்த பிள்ளையாய் வைத்திருக்கிறார். புத்திர சுவிகாரம் என்கிற ஒரு விலையேறப்பட்ட சுதந்திரத்தை அவர் தந்திருக்கிறார். எனக்கு சகாயத்தை பெறக்கூடிய அதிகாரம் உண்டு. இயேசுவினிடத்துல நான் போய் நான் தைரியமா அந்த சகாயத்தை நான் பெறுவேன். அவருடைய கிருபாசன தண்டையில நான் நெருங்கி அவரோடு நான் வாழுவேன் என்கிற ஐக்கியத்துக்குள்ளா இந்த காலை வேளையில நாம நெருங்கணும். பிரியமானவர்கள், அது ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இரக்கம் அப்பொழுது அவரோடு நாம நடக்கும்போது, அவரோடு நெருங்க நெருங்க, அந்த கிருபாசன தண்டையில அவரோடு நெருங்கி சேர சேர அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும். காலை வேளையிலே அந்த இரக்கத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், நெருங்கணும். அந்த தைரியமா, ஒரு கில்ட்டினஸ் வேண்டாம். என் ஆண்டவர் எனக்கா என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார். ஆகவே நான் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைகள் ஆனால் சொந்தரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களை எனக்குண்டு. என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். சிலுவையின் மூலமா நான் இதை பெற்றிருக்கிறேன் என்று அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதுல 2வது பகுதி உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறதா? இந்த சங்கீதம் 119 இன்றைக்குள்ள பகுதிகளை வாசிங்க. எவ்வளவு அழகாக அந்த சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க. உடைய வசனத்தை நான் காத்து நடக்கிறேன் ஆண்டவரே. உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததப்பா. அந்த அந்த வாக்குதான் சிறுமையில் எனக்கு ஆறுதல். பாருங்க, எனக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. சொல்றத பாருங்க, எவ்வளவு அந்த வார்த்தைகள் என்னை தேற்றுகிறது. பாருங்க, உடைய வேதத்தை விட்டு விலகுகிற மனிதர்களை பார்க்கும்போது நடுக்கம் எனக்கு பிடித்தது. பாருங்க, எவ்வளவு அழகா இந்த வேதத்தின் மேல இந்த நேசம் பாசத்தை காண்பிக்கிறார் பாருங்க. காலத்துல நான் நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். எப்பொழுதும் அந்த ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் பாருங்க, அழகாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன். முழு இருதயத்தோடு நான் உடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். அது வாக்கின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரித்தேன். எவ்வளவு ஒரு நேசத்தை காண்பிக்கிறார் அந்த வேதத்தின் மேல. இன்றைக்கு நமக்கு அந்த வேதத்தின் மேல ஒரு நேசம், பாசம், மகிழ்ச்சி காணப்படுகிறதா?
துன்மார்க்கர்கள் எவ்வளவு என்ன கொள்ளையிட்டாலும் நான் உம்முடைய வேதத்தை மறக்கவில்லை. அடுத்து பாருங்க, உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில எழுந்திருப்பேன். இவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய பாடல்களை வைக்கிறார் பாருங்க. அன்பான தேவ பிள்ளையே, வேதத்தின் மேல நேசம் இருக்கிறதா? தினமும் வேதத்தை வாசிக்கிறீங்களா? என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அது எதற்காக? தியானம் பண்ணுகிறதற்காக சொல்றப்ப, நாங்க உபத்திரப்படுறதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க கர்த்தருடைய சங்கீதம் 1 வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருக்கிறோமா? தியானமாயிருந்தால் பாக்கியவான்களாய் மாறுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர்க்கால்களின் ஓரமாய் நடுவாராம். இந்த மனிதன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பானாம். இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆகாம் அவருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும். 2 காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிப்போம். அவருடைய இரக்கம், தைரியமாய் அவருடைய சமூகத்துல சேர்ந்து அவருடைய இரக்கத்துக்காய் ஒவ்வொரு நாளும் நிற்போம். அவருடைய வேதத்தின் மேல பிரியமாயிருப்போம். வேதத்தை நேசிப்போம், தியானிப்போம். ஆண்டவரோடு இணைந்து வாழுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.